ஹாய்ங்க, எல்லோரும் எங்கடா போயிட்டுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பாலக்காடில் எஜுகேஷன் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்தோங்க ஃபேமிலியோட. ரியோட அப்பா முன்னாடி போயிட்டுருக்காங்க. நாங்கள்லாம் மெதுவாக நடந்துகிட்டே இருந்தோம். ஃபுல்லாக டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோமா, டிக்கெட்டை வாங்கிட்டுங்க அப்படியே மெதுவாக நடந்து போனோங்க. அவங்ககிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு ஹாய்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாங்க. அப்படியே மெதுவாக 2 பேர் கையை கோர்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே நடந்துட்டு வந்தோங்க. பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே. அது முன்னாடி இருக்கிற லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ரியா அப்படியே ரசிச்சுட்டே வந்தாங்க. இதாங்க அதோட நேமு பார்த்துக்கோங்க. அப்படி முன்னாடி ஃபுல்லாக லுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தாங்க. உள்ளே போய் என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ஐயோ என்னடா இப்படி இருக்குது, பயமாக இருக்குது, பேயோட ஏதோ வந்துட்டோமா அப்படின்னு நான் நினச்சேங்க. இல்லைங்க, எல்லாமே சூப்பராக. அதில் ரியா வேறு ரொம்ப பயந்துகிட்டே வந்தான். அம்மான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன், அந்த பாட்டை கொடுத்துருவேன் ஹாய் காய்ஸ் அப்படின்ட்டு வந்தேங்க. பார்த்தா மேலே எல்லாம் தாங்கிட்டு நம்ம அப்படியே அவங்க ஒரு தப்பா சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்தேங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரியா ரொம்ப பயந்துட்டே வந்தாங்கட்டி நாங்கள் அவளே சமாளிக்கிறோம், வீடியோ எடுக்க தெரியாமல் முடிச்சுட்டே வந்தேங்க. எங்கள் சித்தியும் எங்கள் அம்மாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதில் அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்கள், என் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாமே இதில் ஒரு பாட்டு வருங்க, அடிபடியாக பாட்டுங்க. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய பாட்டு. எனக்கெல்லாம் ரொம்ப சோகமாகிடும் இந்த மாதிரி பாட்டு தாங்க நான் கேட்பேன். அப்படியே அந்த குகைக்குள்ளே போனேங்க. அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா 2 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. என்னடா இவங்க 2 பேர்த்த தொந்தரவு பண்ணுறதா வேண்டாமா நான் நின்று யோசிச்சுட்டே இருந்தேங்க. சரி செல்ஃபி எடுக்கட்டுமேன்னு நின்றுட்டே இருந்தேங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஸ்லோவாக எடுக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. அவர் மேலே என்னடா ஒரு ஆள் தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சாரு. அப்புறம் பார்த்தா ரியாக்கு தலை காட்டி ரொம்ப பயந்துட்டாங்க. நானே கொஞ்ச நேரத்தில் ஆச்சரியமாக இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களே. சரி நம்ம கமல் சார் இருக்கிற இடத்த போய் பார்க்கலான்னு மேலே பார்த்தா அந்த போஸ்ட் மாட்டி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே சுற்றி மட்டும் எல்லாம் மலைகள்லாம் எடுத்து தண்ணி வர இடத்துலையும் பார்த்துட்டு அருவி கொட்டுதுங்க. அருவி கொட்டுது, ரொம்ப காலையில் அருவி கொட்டுது. நம்ம யானை சாகுறாங்க, பொங்க எடுத்துட்டாங்க, என்னெல்லாம் பண்ணுறது என்ன. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தோட இதுங்க. அதனால் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுருந்தாங்க. என்னால் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க அது முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டேங்க. முன்னாடி இது தாங்க நம்ம மஞ்சு பாய்ஸ். ஹாய் பாய்ஸ், என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? அந்த மலை சைடு உட்காந்து நாங்கள் 2 மணி எடுத்தோம். அப்படியே போனோம். சூப்பரான லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. என்னடா நம்ம ஊருக்குள்ளே கூட இப்படி போட்டதே இல்லையே, வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஐயோ என்னாலேயே முடியலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னோட சேனல்லே போய் நான் இதே மாதிரி ஒரு ஷோ போட்டிருப்பேன் பாருங்கள். சத்தியமாக இந்த அளவுக்கு இருக்கு. ஓ மை காட் வேற லெவல். பாருங்க வா. ஐஸ் கட்டி பண்ணுங்க. இது வந்து நம்ம குட்டீஸு என்ஜாய் பண்ண இடம்தாங்க இதெல்லாமே. அப்படியே நாங்கள் லைனாக போய் பார்த்துட்டே வந்தோங்க. பார்த்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெடி பேர் மாதிரி தொட்டுங்க வச்சுட்டு நாங்களும் அவங்கள பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்தோம்.
எங்கள் குட்டி தம்பி அதை விட ரசித்தாங்க. கடைசி நேரத்தில் எங்கள் குட்டி தம்பி கொஞ்சமாக அழுதுட்டான். அவன் அழுது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி அழுகிறானே அப்படின்ட்டு அவனையும் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கடைசியில் வீடியோ அவனை வச்சு பண்ணலான்னு பார்த்தா அவன் வரலைங்க. நாங்களும் ஒவ்வொரு கடையாக பார்த்து எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்தோங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுவும் எங்களால் ரொம்ப நேரம் எடுக்க முடியலைங்க. எங்கள் பொண்ணு இருக்காளே, என்னோட பொண்ணு, அவள் அதை விட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்க வைப்பாங்க. அவள் எங்கேப்பாலும் ஒரு ஸ்டெப்பு டான்ஸ் ஆடாமல் வர மாட்டாங்க. அவள் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் நானும் வீடியோ எடுத்துகிட்டு போகுதுடி வீடியோ எடுத்துட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அம்மா இது மட்டும் போட்டுக்கிறேன், அதையும் போட்டுட்டு வந்தாங்க. கடைசியில் எனக்கு டயர்டாகிடுச்சு, வாங்க அப்படியே உள்ளே போனோம்னா ஐயோ பூவை வச்சுட்டு அது விட சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு எது எடுக்கிறது எதை வீடியோ பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க. அப்படியே டென்ஷன்லேயே ஆகிட்டேங்க. அப்புறம் பார்த்தா என்னால் தாங்கவே முடியல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஐயோ சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நான் பார்க்குறேங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்னோடய தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்தா ரியா வச்சு அந்த இடத்துல ஒரு செல்ஃபி வேறு அவங்க அப்பா எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோங்க அந்த இடத்துல. ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க இதெல்லாமே. அப்படியே முடிச்சு வெளியே போய் பார்க்கலான்னா நம்ம எப்போ மாதிரி போட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, வர்க்கி, சாக்லேட்டு, புக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நான் எப்போவுமே எல்லா இதுலேயும் போட்டிருக்கிறதுனால நான் அதிகமாக அந்த வீடியோவை எடுக்கலைங்க. எல்லாமே ஓட்டி விட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எல்லாமே என்ஜாய் பண்ணோம் நாங்கள்லாம். ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி